தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. திருநெல்வேலியிலிருந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்காங்க, தலைவர் என்ன பேச போறாருன்னு நினைக்கிறாங்க, அதை பத்தி தெரிஞ்சுப்போம். அண்ணா வணக்கம். வணக்கண்ணே. உங்க பேரு? என் பேர் ஜாகிர் ஹுசேன், திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன் தமிழக வெற்றி கழகம். இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அரசியல்ல. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்தில் தலைவர் என்னெல்லாம் பேசுவார்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது? உங்களுக்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளராக உங்களுக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு மாசமா ரொம்ப அமைதியான முறையில் அந்த துக்க அனுசரிப்பு மாதிரி இருந்தனால இப்போ வரக்கூடிய பொதுக்குழுல பலபடி வேகம் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ தான் அணிகள், ஒவ்வொரு அணிகளும் மாவட்ட மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, எல்லா அணிகளையும் வரிசையாக இப்போ போட்டுட்ருக்காங்க. பலபடியும் உத்வேகத்தோட நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் பயணம், மக்களுக்கான பயணம் வேகமாக தொடரும்னு எதிர்பார்க்கப்படும். இன்னைக்கு இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும், அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமான இப்போ 41 குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இப்போ அந்த அஞ்சலி செலுத்துறதுன்றது இங்கே இந்த நிகழ்வுகள் ஏதாவது இங்கே நடக்குமா, இல்லை வேற நீங்கள் அதாவது அங்கே பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததுன்னு சொன்னாங்க, இங்கே எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே இங்கே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே பாதுகாப்பு பலம் எப்போவுமே பலமாக தான் இருக்கும். எந்தெந்த நிர்வாகிகள் வராங்களோ அவங்களுடைய அனைத்து ஐடென்டி கார்டையும் செக் பண்ணி தான், அடையாள அட்டையெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. எப்போவுமே பாதுகாப்பு பலமாக தான் இருக்கும். இப்போ மொத்தம் எவ்வளோ நிர்வாகிகள் இங்கே வந்திருக்காங்க? இன்னைக்கு நடக்க போகிற இந்த கூட்டத்தில், சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் எவ்வளோ பேர் பங்கேற்கிறாங்க, அதை பற்றின தகவல்? ஆனால் எல்லா மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் உட்பட மாவட்ட நிர்வாகிகள் 15 பேர் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு இதுலேயும் இருப்பாங்க. அவ்வளோ பேருமே இதில் கலந்துக்குவாங்க. இது தவிர சிறப்பு உங்களோட எதிர்பார்ப்பு உங்கள் தளபதிகிட்ட எல்லாத்தையும் தாண்டி? தளபதிகிட்ட எதிர்பார்ப்பு என்ன, அடுத்த வேகமான முறையில் மக்கள் சந்திப்பை மீண்டும் தொடர்வார்னு நாங்கள் எதிர்பார்க்கப்படுது. அது மிக விரைவாக நடக்கும். எங்களுடைய ஒரே இலக்கு 2026 மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் தலைவர் அவர்கள் சிஎம்மாக அமரணும். அதுதான் எங்களுடைய